வணக்கம். இன்னைக்கு நாம ஆத்ம பூஜா உபநிடதத்தோட ஆழமான ஞானத்தை புரிஞ்சுக்க சத்குரு என்ன வழிகாட்டுறாருன்னு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நீங்க கேக்குற விதமே நீங்க ஒரு விஷயத்த உண்மையா புரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருந்தா என்ன ஆகும்? நம்மளோட பார்வைதான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த யோசனைய மையமா வச்சுதான் நாம இந்த முழு விஷயத்தையும் பார்க்க போறோம். இந்த எல்லா நுண்ணறிவுகளையும் நாம ஆன்மீக குரு சத்குருவோட போதனைகள்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பழங்கால நூல்களை வெறும் தகவலை பார்க்காம நம்மளையே மாத்திக்கக்கூடிய ஒரு அனுபவமா எப்படி அணுகுறதுன்னு நமக்கு காட்டுறாரு. சரி, முதல்ல உபநிடதங்கள் எந்த இடத்துல வருதுன்னு புரிஞ்சுக்க மனுஷனோட அறிவை 3 வகையா பிரிச்சு பார்க்கலாம். சத்குரு என்ன அழகா விளக்குறாருன்னா, சயின்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள பத்தி பேசுது, தத்துவம் தெரியாத விஷயங்கள பத்தி யோசிக்குது. ஆனா மதம் அது நம்மால புரிஞ்சுக்கவே முடியாத விஷயங்கள பத்தி பேசுது. அத அனுபவிக்கதான் முடியும், ஆனா வார்த்தையால சொல்ல முடியாது. அன்பு மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அத உணர முடியும், ஆனா அத முழுசா வார்த்தையால யாராலையாவது விளக்க முடியுமா? அதனாலதான் உபநிடதங்களோட பயணம்ங்கிறது வெறும் புத்திய வச்சு பண்ற பயணம் இல்ல. இது நம்மளோட முழு இருப்பையும் சம்பந்தப்பட்ட ஒரு பயணம். இதுக்கு நமக்கு வேற விதமான கருவிகள் தேவை. அதுல முதல் கருவி நாம எப்படி கேக்குறோங்கிறது தான். சரி, இருப்பை நோக்கிய இந்த பயணத்துக்கு நாம எப்படி தயாராகிறது? இது நாம எப்படி கேட்கிறோங்கிற இடத்துல இருந்து தான் தொடங்குது. ஆனா நம்மள பெரும்பாலானவங்க 2 வழிகள்ல தான் கேக்குறோம். ஆனா அந்த 2 வழிக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு புது விஷயத்த நீங்க கேட்கும்போது அத பகுப்பாய்வு பண்ண முயற்சி பண்றீங்களா, இல்ல உணர்வுபூர்வமா அதோட கனெக்ட் ஆக முயற்சி பண்றீங்களா? நாம நம்ம அறிவை வச்சு கேக்குறோம், அதாவது அனலைஸ் பண்றோம், ஆர்கியூ பண்றோம். இல்லனா நம்ம உணர்வுகளை வச்சு கேக்குறோம், அதாவது அனுதாபத்தோட அதுல ஒன்றி போறோம். ஆனா சத்குரு என்ன சொல்றாருன்னா, இந்த பகுத்தறிவுங்கிறது தர்க்கத்துக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா அது நம்ம மனசு சுத்தி ஒரு கவசம் மாதிரி இருக்குதா, ஆழமான உண்மைகள் நமக்குள்ள வராம அது தடுத்து நிறுத்திடுது. சோ இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. அந்த அறிய முடியாத உண்மைய நாம தொடணும்னா வெறும் தலையோ இல்ல இதயமோ மட்டும் பத்தாது. அதுக்கு மேல முழுமையான ஒண்ண நமக்கு தேவை. இதுதான் நம்மள கேட்கறதுக்கான 3வது வழிக்கு கூட்டிட்டு போகுது. இது நம்மளோட முழுமையோட, நம்மளோட இருப்போட சம்பந்தப்பட்ட ஒரு வழி. இந்த 3வது வழிக்கு பேர் தான் சிரத்தை. இங்க சிரத்தைனா குருட்டு நம்பிக்கை கிடையாது. அதுக்கு பதிலா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த ஒரு முழுமையான திறந்த மனநிலை தான் சிரத்தை. இந்த சரணடைதல் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ஒரு விதை தன்னைத்தானே உடைச்சுக்கிட்டு ஒரு விதத்துல அழிஞ்சா மட்டும்தான் அதுலேருந்து ஒரு பெரிய மரம் உருவாக முடியும். நாமளும் அப்படிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்னு நீங்க நினைக்கிறத முதல்ல விடணும். முழுசா இந்த கணத்துல இருக்கணும். அதாவது உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி எந்த ஃபில்டரும் இல்லாம கேட்கணும். உங்க முழு உடம்போட, மனசோட, ஆன்மாவோட இந்த நிமிஷத்துல அமைதியா சும்மா இருக்கணும். சரி, இத நாம எப்படி பயிற்சி செய்யறது? உபநிடதம் இதுக்கு ஒரு எளிமையான வழிய, ஒரு ரகசிய சாவிய நமக்கு கொடுக்குது. அந்த ரகசிய சாவிதான் ஓம் அப்படிங்கிற அந்த பழமையான ஒலி. ஆனா இது வெறும் சத்தம் மட்டும் கிடையாது. இது பிரபஞ்ச யதார்த்தத்தோடையும் நம்மளோட உணர்வு நிலையோடையும் கனெக்ட் ஆகுற பல அடுக்குகளை குறிக்குது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஓம்ங்கிறது வெறும் சத்தம் இல்ல. அது நம்மளோட உணர்வு நிலையோட ஒரு மேப் மாதிரி. அதோட ஒவ்வொரு பகுதியும் அ, உ, ம், அப்புறம் அந்த அமைதி நம்மளோட ஒவ்வொரு உணர்வு நிலையோடையும் பொருந்துது. நம்மளோட அன்றாட விழிப்பு நிலையிலிருந்து எதுலையுமே கலக்காத அந்த சாட்சி நிலை, அப்புறம் அந்த முழுமையான அமைதி வரைக்கும் அது நம்மள கூட்டிட்டு போகுது. அப்போ இந்த ஓம்ங்கிற ஒலிய ஒரு சாவியா நாம பயன்படுத்தும்போது நமக்குள்ள நாம ஆழமா பயணம் செய்ய முடியும். வெளியில இருக்கிற இந்த உலகத்திலிருந்து நமக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மமான உலகத்துக்கு நகர முடியும். அப்போதான் உபநிஷதங்கள் சொல்ற அந்த அனுபவத்தை நாம உணர ஆரம்பிக்க முடியும். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த உபநிடதத்தோட முதல் சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற மையமான பயிற்சிக்கு இப்ப நாம வர்றோம். தியானங்கிறது வெறும் ஒரு டெக்னிக் இல்ல. அது அதாவது எல்லாத்துக்கும் உள்ளேயும் வெளியும் இருக்கிற அந்த உருவமில்லாத, எல்லை இல்லாத முழுமைய எப்பவும் நினைவுல வச்சுக்கிற ஒரு நிலை. ஆனா இங்குதான் பெரிய சவாலே இருக்கு. நம்மள பெரும்பாலானவங்க ஒரு விதமான ஆன்மீக உறக்கத்துல இருக்கும்.
நம்ம மனசு எங்கேயாவது அலைபாயறதுக்கு முன்னாடி ஒரு சில வினாடிகளுக்கு மேல நம்மால முழுமையான விழிப்புணர்வோட இருக்க முடியறதில்ல. பி.டி. உஸ்பென்ஸ்கின்ற தத்துவஞானி சுய விழிப்புணர்வோட இருக்க முயற்சி செஞ்சப்போ அவரால வெறும் 3 இல்ல 4 வினாடி தான் அப்படி இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் கவனம் சிதறி ஒரு கனவுக்குள்ள போயிட்டதா சொல்றார். நம்மளோட உறக்கம் எவ்ளோ ஆழமானதுன்னு இது காட்டுது. அதனால இது வெறும் தத்துவம் இல்ல, இது உங்களுடைய சொந்த விழிப்புணர்வுக்கான ஒரு நேரடி சவால். உங்களால எவ்வளவு நேரம் உண்மையா இந்த கணத்துல இருக்க முடியும்?